Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Jendiyamma. Happy birthday to you. அம்மா பிறந்த வாழ்த்துக்கள். Happy birthday. காட்டுங்க காட்டுங்க என்ன எழுதிருக்கீங்க? ஹாப்பி பர்த்டே ஜெயந்தி அம்மா. நன்மை போல என்னை நீயும் நானும் போலாய் பிள்ளை. எங்களுக்கு தாராளமான அளவுக்கு சிக்கன் வெஜ் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உறவில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உறவில்லையே. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ரைட், இன்னைக்கு வந்து நாங்க மானூர் சர்ப்ரைஸ் டெலிவரியால வந்து நாங்கள் இன்னைக்கு ஒரு டெலிவரி பண்ண போகிறோம். மீண்டும் சர்ப்ரைஸ் டெலிவரி. எங்கே நாம் வந்து டெலிவரி பண்ண போகிறோம்? கூறுங்கள். உண்மையில வந்து எங்கள்கிட்ட சேனலில் வந்து நிறைய இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியில் பற்றி போட்டிருக்கோம். வீடியோ அப்லோட் பண்ணி வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கு வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி தான் செய்ய போகிறாங்க. வந்து அது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மாவோட பிறந்தநாள். போன வருஷம் வந்து செலிப்ரேட் பண்ணதை வீடியோ போடல நினைக்கிறேன். அதுக்கு முந்தின வருஷம் வீடியோ செலிப்ரேட் பண்ணி அதை வீடியோ அப்லோட் பண்ணாங்க. ஒரு வருஷம் அப்லோட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி யோசிச்சினாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த ஆர்ஜே வித் கேஜேன்னு சொல்லி ஃபன் சேனல் வந்ததுக்கப்புறமா வந்து நாங்கள் யோசிச்சுருந்தாங்க. ஓகே, இதை பிரச்சனை இல்லை, நம்மளோட ஃபன் டீமோட சேர்ந்து வந்து இன்றைக்கு பர்த்டே அம்மாவோட செலிப்ரேட் பண்ண போறோம். செலிப்ரேட் பண்ணலாம். அதாவது அம்மாவோட பர்த்டே காண்பிச்ச மாதிரியும் போயிடும், இவரோட சர்ப்ரைஸ் டெலிவரிக்கு வந்துட்டு நாங்க ப்ரோமோட் பண்ண மாதிரியும் போயிடும். ஆமா, சரி, ஓகே. அப்போ அதுக்காக வந்து அம்மாவோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கு வந்து வீட்டு நிற்கிறோம். இப்போ அம்மா வந்து வீட்டில் இல்லை, கோயிலுக்கு போயிருக்கா. வழியில் காலையில் நீ பிறந்த நாள் தானே கோயிலுக்கு போவாங்க, கோயிலுக்கு போயிருக்கா. வரைக்குள்ள வந்து அப்படியே சர்ப்ரைஸ் கொடுத்து அப்படி நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, ஆரம்பிக்கலாமா? அதை தாண்டி முக்கியமாக ஒன்று இருக்கு. இன்னைக்கு சமையல் ஒரு சாப்பாடு சாப்பிட்டுடா. இன்னைக்கு காலையில 3 தரம் போய்த்தா. அந்த வயிற்றுல நான் உற்சாகம் வரல. 2 கறிக்கு 3 நாள் வீட்டை விட்டு வெட்ட கிளம்பல. சரி, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நிறைய சமையல் நாங்கள் வெளியிடங்களில் போய் சமைச்சு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு வந்து அம்மாவோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து வீட்டை சமைக்க போகிறேன். சமைச்சு அம்மா கொடுக்க போகிறோம். அப்படி தானே? ஓகே, செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். ஓகே, தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாகும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் தாயன்று கிடைக்காதுமா? நீரைந்து மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உறவில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உறவில்லையே. அம்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அம்மா வளாதிங்கோ. நன்றி. பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். நல்ல நாள்ல ஆனந்த கண்ணீர். இப்ப அம்மாட்ட இப்ப ஒரு கேள்வி கேட்கணும். மேல இவ்வளவு மக்கள்ல இருக்கிற அன்பால் அழுதுங்களோ இல்ல போனியல்ற தொல்லை தாங்கலாம் வாழ்றீங்களோ? உங்களோட பாட்டை கேட்டோன்னே கொஞ்சம் கவலையா போயிட்டு.
சரி உண்மையாக வந்து நல்லா இருந்தது பாட்டு உண்மையாக நாங்கள் அதுக்கு ஸ்பெஷலி தேங்க்ஸ் சொல்லணும் பாட்டை பிறகு உண்மையில வந்து கமெண்ட் பண்ணுவோம் அது உங்களோட கச்சேரிகளுக்கு உங்களோட வீடுகளில் நடக்கும் திருமண நாட்கள் பிறந்த நாட்கள் ஜோசிபியல் கூப்பிட்டு கல்யாணமே நின்று சரி ஓகே அப்போ இன்றைக்கு வந்து நான் சந்தோஷமாக வந்து ஒரு சமையல் ஒன்று போட போகிறேன் அப்போ என்ன சமைக்க போகிறோம் இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் அம்மாட பர்த்டே ஸ்பெஷலாக வந்து அப்போ இன்றைக்கு நல்லா படி செய்யணும்டா எல்லாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க அதுக்கு தான் அம்மாவோட ஹெல்ப் கேட்டுருக்காங்க இங்கே வந்துருக்கு வந்து ஸோ அப்போ இன்றைக்கு வந்து அம்மாவாக தான் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு வந்து நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ அம்மா வந்துட்டா இதுக்கப்புறமா வந்து எங்களோட வேலையை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ வந்து நீங்களும் அம்மாவுக்கு விஷ் பண்ணிட்டு அப்படி எங்களுடைய சாப்பாட்டு விருந்து உபசாரத்தில் கலந்து கொள்ளலாம் காலையில் பக்தி மதிய கோயில் போய் வந்துருக்காங்க சரி அப்போ எத்தனாவது பிறந்த நாள் 53 வயது சரி ஓகே அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி சமையல் என்ன மொக்க பாட்டு அண்ணன் தம்பி யாரும் இல்லை என்னை போல என்னை என்னும் நீயும் நானும் போலாய் பிள்ளை தம்பி காடே நானும் நாளை ஒன்றாய் நானும் நானும் எல்லாம் நானும் இல்லை நாடுதாய் தெய்வம் ஒன்றாய் நானும் வார எல்லாருக்குமே ஒரு சாங் டெடிகேட் அதான் வந்து ஆறு வாரங்களோ ஏற்ற மாதிரி சாங் டெடிகேட் பண்றாங்க புதுசாக இறக்கிருக்க மியூசிக் டீம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அப்படிங்க ஆறு வராங்களோ அவங்களுக்கு டெடிகேட் பண்ண கேட்டு தான் படிச்சுக்கணும் என்ன அடையாளம் என்னப்பா இல்ல நாங்க சிச்சுவேஷன் அந்த உறவுகளை வச்சுக்கொண்டு இதுல வச்சுக்கொண்டு நாங்கள் அப்படி டெடிகேட் பண்றோம் இப்போ நீங்க கேட்டு வரணும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ எத்தனை மணிக்கு வரீங்க உங்களுக்கு என்ன ஒரு பாட்டு எடுத்து வர வைக்கணும் போடணும் வந்தது இப்ப சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் இப்ப தான் நாங்க அது வர வைக்கிற வெல்கம் சாங்ஸ் இப்போ உங்களுக்கு என்ன சாங்ஸ் வேணுமோ அதான் பார்த்தேன் இப்படிதான் சொல்லிருப்பா அதான் நாங்கள் அந்த சாங்ஸ் எடுத்தாங்க சரி ஓகே அப்போ அம்மாவோட பர்த்டே நாங்கள் ஸ்பெஷலாக கொண்டாட போகிறோம் வெளியில் போய் கச்சேரிகளுடன் இன்றைக்கு வந்து வீட்டு வாங்க போகிறோம் ஆமாம் Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Jindiyamma. Happy birthday to you. La 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 la. Babara babara baba. La 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 la. Babara babara baba. La 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 la. La 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 la. Okay okay. ஜெய பிராண்டா முழுவாக பிராண்டாவா அப்போ ஓட்டு அம்மா பிறந்த வாழ்த்துக்கு டேய் இது எங்கடா இது சாப்பிடலாம் விடாது அப்பா கனடாவில் பிறந்த நாளை கொண்டாடி சினோ கொண்டுடாவா சரியா ஓகே விளையாட்டு விட்டுங்க நம்ம அப்படியே இங்கே ஐயோ இதெல்லாம் நாங்கள் முதல்ல இது டப்பனே இந்த நீயே நீயே அடுத்த பாட்டடா நீயே கச்சேரி டீண்டோ தீயே நீயே ஹாப்பி பர்த்டே நீயே காட்டும் நீயே மொத்தம் அடே விடுங்கடா எதெடுத்தாலும் பாட்டு படிச்சுட்டே இருக்காது இங்கே அவர்கிட்ட கொடுக்காது நீ என் பதவியை கொடுத்து அப்போ சின்ன துண்டு வரல அம்மா கொடுக்குறதுக்கு பெரிய ஒன்று தரணும் சாப்பிடுவோம் நல்லா சாப்பிடுவோம் ஐசிங்கெல்லாம் தொடச்சி போட்டுவாமா ஐசிங்கெல்லாம் தொடச்சி போட்டுவாமா ஓகே எங்கே இருக்கு ஓகே இனி வந்து நாங்கள் முதல்ல சமையல் இது
பேக்ரவுண்ட் ஸ்கோரோட சாப்பிடுவாங்க. டேய் ஜெல் ஜெல் எங்க சாப்பிடு டேய் சாப்பிடு. ஓகே அப்போ வந்து சமைக்கிறது முந்தி வந்து கேக் ஓட்டு பண்ணுறது ஒரு கலைஞன் எப்படி நீங்க அவமதிக்க கூடாது. நாங்க மேக்கப் பண்ணி கலைஞன் அவமதிக்க நாங்க போடுவோம் உங்களுக்கு மேல இடத்துல. நான் இன்னொன்று புதுசு வாங்கி கொண்டு அடிக்க அடிச்சிருக்கேன். இதை கட்டி தான் கூத்தாடுறோம் இப்படி அடிச்சாடுற கூத்தாடுற எங்க யாண்டா கண்டு வந்தாய் மகனே கண்ணே மகனாய் ஆதியா போ ரைட். இது என்ன இது குறுக்கா டான்ஸ் வரோம். ஒருத்தங்க கொடுக்க யாரு நந்திரிப்பாங்க நினைக்கிறேன். சர்ப்ரைஸ் சரி சொல்லுங்க ஆராரிக்கும். தம்பியா இருக்கான். என்ன என்ன போது பாக்குறா அதை காட்டுங்க காட்டுங்க என்ன எழுதிருக்கீங்க. ஹாப்பி பர்த்டே ஜெயந்தி அம்மா. ஓகே நீங்க ஆனா எல்லாரும் பொதுவா ஜெயந்தி அம்மா நான் சொல்றாங்க. நான் உடனே பார்த்தா தான் இது உண்மை விளங்கும். நீங்க தனியா உடைச்சு பாருங்க. சரி மகன்கிட்ட கேட்டு தெரிஞ்சு யாரு ஒரு அப்பு அப்படி இஞ்சே பாருங்க அப்படி எவ்வளவு என்ன வேலையை பார்த்துட்டு இல்லைங்க. அத்தா இருக்கு அப்படிங்கிறாப்பா. உடம்பு கறி முகத்துல அடிக்கும். அது அண்டோம் டேய் சமைக்கணும் கடவுளே இவ்வளவு வர்றவா. சரி அவனுக்கு சண்டை பிடிச்சிட்டு அமைதியா வந்து சேரட்டும். எங்களுக்கு பசி எடுக்குது. நாங்க இனி வேலை சமையலுக்குரிய பொருட்கள் ஒன்றுமே வாங்கல. கிட்டத்தட்ட 12 மணி 1 மணி ஆக போகுது. இதுக்கப்புறம் தான் எல்லாம் வாங்கி நாங்கள் ரெடி பண்ண போறோம். ஓகே கேக் ஓட்டியாச்சு. டைமுக்கு சமைச்சா பிடிக்கும். ஓகே அப்ப இன்னைக்கு நைட் சாப்பாடு அதான் அதான் மதியம் லஞ்ச் டின்னர் ஆயிடுது. டின்னர் ஆகும். சரி ஓகே அப்ப சமையலுக்குள்ள போகலாம். இன்னொன்று நான் கட் பண்ணல யாரு ஐயோ சின்ன சின்ன அரியுது. ஐயோ கடும் சின்ன வேண்டா மட்ட மட்டமா நீ இதில் உடைச்சிருந்தா ஒன்றா நான் அரிக்கும் மட்டும் தான் எந்த அளவு தெரியாது. நான் அதை சரியாக நிறைஞ்சிடுவோம் உண்டா. ப்ரோ இது கணக்கு தான் ப்ரோ இப்படி அரியுது. ஓகே வாவ் சொல்லி வேலையில ப்ரோ உங்களை கல்யாணம் கட்ட ப்ரோ கொடுத்து வச்சு எல்லா வீடியோலையும் சொல்லி வந்தாங்க. உண்டா சகலக்கு என்ன கவிட்டு அவன் சொல்றேன் அதுதான்டா டெய்லி வீடியோல தான் சொல்றான். இப்படியாச்சும் கவிட்டு ஆக்கி ஒன்று அவன் அவனுக்கு சொல்லிக்கிறான். இல்லைண்டா அவன் அவனுக்கு சொல்லிக்கிறான். மாறி மாறி சொல்லிக்கிறான். அது எங்களை போல புரிஞ்சு ஆக்கள் இருக்காதுனே. இல்ல ப்ரோ அண்டை கும்பையில கலதாவளியில் ஒரு புல் ஒன்று குளர்னு தெரியுமா? என்னண்டு எங்கட இது என்னண்டா பிரேலாம் ப்ரோ லவ் ஒன்று தான். அவர் லவ் ஒன்று ஏமாத்தி போட்டாரா ஆண்டு ஆறா பாய் ஒரு புல் ஒன்று. அது எப்படி துரோகம் பண்ண லவ் பண்ணே மாற்றக்கூடாது புள்ளி. நான் இப்ப இந்த ஸ்போர்ட்ல சொல்றேன். நான் லவ் பண்ணி நான் ஏமாத்துறேன்னு சொல்லி ஒரு பிள்ளை முன்னுக்கு வந்துட்டா அந்த ஒரு பிள்ளைக்கு 1 லட்சம் ரூபா கொடுப்பேன். இல்ல படையெடுத்துவாங்க. எவிடன்ஸ் வேணும் ப்ரோ. பாதிக்கா எங்களுக்கு தான் இல்லை சரி எவிடன்ஸ் வேணும் ப்ரோ. எவிடன்ஸ் நாங்க உருவாக்கி எவிடன்ஸ் என்னடாப்பா அதான் அப்ப நான் நீ எவிடன்ஸ் டெலிட் பண்ணி வா. நான் டெலிட் பண்ண அவுட் இருக்கும் தானே. நீ அந்த போன பரிச்சு டெலிட் பண்ணி வா. நீ நேரடியா சந்திக்கக்குள்ள அது அதுக்கும் ஏதாச்சும் ப்ரூஃப்கள் இருக்கும் தானே. நீ ப்ரூஃப் அழிச்சு போட்டாண்டோட தான் தைரியம் வேஜாண்டது. அது அமத்தேலாம் ப்ரூஃப் இல்ல ப்ரோ. பண்ணாதான் ப்ரோ இருக்கும். ஒன்று லவ் பண்ணாலும் கடவுளுங்க இல்லை லவ் பண்ணாமல் கடவுள் எரிங்க வடிவா. அதான் அது அந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் யாரு யாருக்கு சொல்லிக்கணும்ன்றது வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். ஜோதிச்சு பாருங்களேன். நான் சொல்லட்டா நான் இந்த இதை சொல்லட்டா. இந்த ஆமை இருக்குல்ல ஆமை 1000 முட்டை போட்டாலும் சத்தம் போடாம இருக்குமா. இந்த கோழி இருக்குல்ல கோழி ஒரு முட்டை போட்டு ஊரெல்லாம் கத்தி தெரியுமா. நீங்க 2 பேரும் அப்படிதான்டா செய்யறதுல. நீங்க 2 பேரும் செஞ்சு போட்டு இங்க கத்தி தெரிவியல். அதான்டா சொல்றேன். இப்ப நீ ஆமா மாதிரி 100 முட்டை 1000 முட்டையை வச்சு 1000 பேருக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம். நாங்க ஒரே இலவம் பண்றோம்னா இப்படி சொல்லி தரோம். சொல்லுங்கடா சொல்லுங்க. ஏடா என்ன நீ பேன அது சத்தத்தை வச்சு இது எங்கிட்ட டீம்ல ஒருத்தர் இருக்கான் அந்த கிஷோர்ன்ற ஒரு நல்ல படி என்ன பிரச்சனைடா கடைக்கு அனுப்பி அங்க 2 கோல் எடுப்பான். டேய் இதைத்தானே சொன்ன நீ 2 கிலோவா? ஓ இதைத்தானே வேணும் நீ அவன் நோட் பண்ணிட்டு போ. 5 போக்குள்ளே அடுத்த கதைக்குள்ள 1000 பந்து வர்றேன். இது வந்து எங்கடா வந்து நிக்கா வந்து போண்டா வந்து ஒரு நாள் கவலையில அவன் போட்ட ரெக்கார்ட போட சிரிக்கான். நான் உனக்கு ஏசுற நீ சிரிக்கான் அம்மா. இதை பார்த்தா நீ சிரிப்பா தாய் என்றிக்கணும் நீ. ஒரு அம்மா சொன்னா அம்மா ஒரு அம்மா அஞ்சு மாஜரியும் போட்ட நீங்கள் தானே உள்ள. ஓகே என்னென்னு சொன்னால் வந்து தண்ணி வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து உழ வச்சு எடுக்கணும்.
ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டால் வந்துட்டு குயிக்காக இது செய்யுமா. அண்ட் அதோட சேர்த்து நம்ம எந்த சட்டி வைக்கிறோம், எந்த பாத்திரமோ அந்த பாத்திரத்துக்கு வந்து மாஜரின் வந்து பூசிக்கணும், சட்டிக்குள்ள வந்து பூசிக்கணும். என்ன சொன்னால் அந்த ரைஸ் வந்து கீழே வந்து ஒட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு சொன்னால் ரைஸுக்கு இப்போ ரைஸுக்கோ சரி பிரியாணி சமைக்க போகிறவங்க சரி அந்த சட்டிக்கு வந்துட்டு மாஜரின் யூஸ் பண்ணணும். அப்படி சொன்னால் நெய் பூசி தடை விடுவாங்க. சொன்னால் ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. ரைட். எவ்வளோ அரிசி வாங்கணுமே? 10 கிலோ 4 கிலோ இவ்வளோ லாடுறா. கூப்பிடுவாங்க அந்த அது இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இடிச்சிருக்குங்க. நிறைய இஞ்சி போட்டு அழகான வெங்கல உரலும் உலக்கையும் செல்லா. இப்போ மாங்கண்டு ஊற்ற வேண்டும். இன்னும் குத்தப்படவே இல்லையா? இன்னும் மாங்கண்டு குத்த வேண்டும். மாங்கண்டு குத்த வேண்டும். மாங்கண்டு ஊற்றவும். ஓகே, இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ வந்து ரைஸை போடுவோம். தண்ணி நேரத்தில் ஒரு அளவு ஊற்றுனல்லம்மா, அப்படி அளவு பார்க்குறேன் தண்ணி. ஆனா அந்த பாலி கணக்கு பார்க்காங்க. அப்படி நமக்கு நான் ஒரு நாள் அப்படி சமைக்கல. இதுக்குள்ள கை வச்சு பார்க்குறேன், அப்படி வச்சு இப்போ ஒரு அளவுக்கு தெரியும் இந்த அளவில் தண்ணி வைக்கணும். இப்போ இந்த சட்டி நிறைய சமைக்க வேண்டிய வேற வாசிக்கு தண்ணி வைக்கா போதும். இப்போ சரி, இது உள்ள வருமா? இது காணுமா தண்ணி இல்லை? இது நெல்லி போடணும். இது காணுமா? வடிக்கிறோம் இல்லை தானே? வடிக்கிறல இல்லை, நீங்கள் சோறு போடுற மாதிரி போட சொன்னீங்க. வடிக்கிறோன்னா தான் கூட வைக்கும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து சிக்கன் கழுவ போகிறோம். இது காணும். ஓகே, சிக்கனை வந்து அப்படியே கழுவிட்டு இப்படி கீறி வச்சுருக்கோம். ஏன்னு அந்த மசாலாக்கள் வந்து இப்படி உள்ளே சேர்றதுக்காக. இப்போ இதுக்குள்ளே வந்து மஞ்சளும் உப்பையும் போட்டு சும்மா அப்படியே அவிய விட வேண்டியதான். அவிச்சு போட்டு திரும்ப பொரிக்கணும். நிறைய வேலை இன்னும் அவ்வளோ உப்பு. அழகா வந்து பிரட்டணும். சரிம்மா, சோறு முடிஞ்சோ? ஓகே, கிஷோர் ரைஸ் வந்து சரியாக வந்துட்டு. ஓகே, இறக்கி அங்கே வை. அங்கே பெருளான பக்கத்தில் கொண்டு வச்சு. ஓகே ஓகே சரியா? ஓகே, இப்போ வந்து அவியட்டும் நல்லா. ஓகே, இப்போ நாங்கள் சிக்கன் அவிய போட்டுறாங்க. ஆனால் தண்ணி எல்லாம் விட இல்லை. எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் சொல்லி பாருங்க. ஒரு 2-3 தரம் வந்து கிணற விட்டுட்டு நல்லா அவிய விடணும். வச்சதுக்கப்புறமா வந்து பொரிச்சா சரி. தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்னு சிக்கன் வந்து அவிஞ்சிட்டு காணும். நாங்கள் சிக்கனை வந்து பொரிக்க போகிறோம்.
நாங்கள் தம் பிரியாணி போட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது தம் பிரியாணி இல்லை, இது வந்து ஃப்ரைட் ரைஸ். நீங்கள் கடைகளில் வந்து சாப்பிட்ருப்பீங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு 2-3 பீஸ் எடுத்து போடுவோம். ஓகே, என்ன சூடான ஒரு அளவு பார்த்து போட இது மாதிரி கிட்ட போட வந்து ஓகே, ஓரளவுக்கு பொரிஞ்சா அதுக்கப்புறமா வந்து இறக்க வேண்டியதான். இப்போ ஃபயர்ல இருக்கு. இப்போ போடுவோம் எல்லாத்தையும். மரக்கறி சமைச்சாலும் அதை பார்த்து சாப்பிட்டுருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து ரைஸ் அடிக்கிறதுக்கு வந்து தயாராக ஐட்டம். வேறு உண்மையிலே வந்து இந்த சமையல்காரன் வைப்பாண்ட எனக்கு ஃபீல் ஆகுது. எவ்வளோ சாமானம் காட்டுறதுக்குண்ணே எந்த கையில் விட்டுருக்காங்க இல்லையாவா? என்ன பிரச்சனை, மெயின் குக் போயிட்டாரு. அப்போ சொல்லி தந்தது போனவர் வந்து ஒரு அளவான, அதாவது பட்டர் இருந்து, அதாவது கூட மாஜரி இருந்தால் நம்ம மாஜரி மட்டுமே யூஸ் பண்ணலாம். கூட மாஜரி கொஞ்சம் குறைய இருக்கு, அதால் யூஸ் பண்ணலாம். கூட போத்து பாட்டு போகிறதுல ஓகே. மாதிரி போடு, மாதிரி ஓகே. மாஜரி புரியுது அதுக்குள்ளே. ஓகே, இப்போ வந்து என்ன ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு இதை போடு, அரவாஜி போடு. அரவாசி அரவாஜி இது கறிவேப்பிலை யூஸ் பண்ணுறல முட்டையர் நூற்றி இப்படின்னு பார்த்துல இப்படி தான் நான் அடிப்பேன், கடையில் அடிக்கிறேன். விட்றா போடு போடு. மறக்கறியா? மறக்கறி ஓகே, போடு போடு போடு. ஓகே ரைட். எக்ஸ் அடைச்சிட்டே தாங்க இருக்கா அந்த கையில். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுவோம். ம் இப்போ இது வந்து நல்லா வதங்கணும். பட்டரை கூட இருக்கு, பிரச்சனை இல்லை. பட்டரை கூட இருக்கு, இந்த பிரச்சனை இப்படி வர போயிரியா? அதுவும் கொஞ்சமா செய்யணும். பிரம்மாண்டமா. டேய் ரைஸ் ரெண்டா பிரிச்சிடுங்க. ரெண்டா பிரிச்சு வச்சுக்கோ. அம்மா நம்பிக்கை இருக்கமா? அப்படி வரும்.
உப்பு இது இப்படி பார்த்தா சரிடா மற்றபடி எல்லாம் சரியாட்டா மாதிரி சிக்கனை இரண்டா பிடிச்சிருக்கோம். சிக்கன்லாம் நிற்கிறா நீங்கள் ஓகே இப்போ வந்து ரைஸை கொட்டுவோம் இறக்கு ஓகே ஓகே இருக்கு இந்தாங்க ஒரு சொல்லு பேப்பர் தூள் மசாலா பேப்பர் தூள் பேப்பர் தூள் பேப்பர் தூள் கொண்டா பாரா கொட்டு 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 நீ கொட்டு அது நல்லா கொட்டலாம் மேல இருக்க கொஞ்சம் முழுங்கடா கொஞ்சம் உள்ள பயிச்சு கொடு அடிக்கணும் அடி நெருப்படி ம் அது ஓகே இருக்கு ம் ஓகே இருக்கு ம் என்ன அவன் வந்தாலும் உங்களுக்கு சமைக்கிறது கடைசியில் நான் தான் உங்களுக்கு மேனேஜ் பண்ணி தரேன் மதியம் அது சரியா ம் கொட்டும் புரோட்டு உப்பு உப்பு என்ன ஒரே இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு இறக்கும் இறக்கும் சட்டி சட்டி ஒதுக்கி அப்படி இறக்குங்க அலசியில் எடுத்து அப்படியே 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 அவளை அதில் கொண்டு கொட்டி இறக்கி போட்டு திரும்ப சட்டி வச்சு வச்சுடா வச்சு படிக்கணும் ஓடிய ஓடிய பத்து பத்து அரை தூக்கி இறக்குவா இறக்கி கீழே வைக்கிறேன் அங்கே வைக்க பக்கத்தில் போய் அதில் வைக்கிறா ஓகே நாளையிலேருந்து ஒரு ரைஸ் கடை ஓப்பன் பண்ணோம்யா சோத்து கடை நாங்கள் இது வந்து ஃப்ரைட் ரைஸ் ஓ உங்களோட இல்லாத மட்டும்தான் டீமாக தானே செய்ய போகிறோம் கிஷோர் எங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும். ஓடி போய் சோடா வாங்கிட்டு ஓடு எங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும். ஆனா நீங்க எங்களுக்கு ஒரு வேலையும் தெரியாது சொல்றீங்க அடிக்கடி. திருத்திக் கொள்ளுங்க. ஆனால் 2 தரத்தில் ரைஸை போட்டு பிரட்டி எடுத்து நாங்கள் கிட்டத்தட்ட 4 கிலோ ரைஸ் எடுத்துனேடா ஆமாம் ரைஸ் 4 கிலோ இறைச்சி. ஓகே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேஃப்டி இப்படி பார்க்க உடச்சி போடக்குள்ள வந்து கூடா முட்டை என்னடா இதை பிரட்டி தருவா ஆ அப்படி இல்லைடா 4 முட்டை இறக்கி விட்டு 5வது முட்டை இறக்கும் போது அப்படி இருந்தால் தான் கடுமணத்தாம இருக்கும். ஓ வெங்காயம் அவ்வளோ போடு போடு உப்புதா போடு அப்படி விட்டு அப்படி விட்டு அடுப்பு இருக்க மாதிரி விடு நீ கூட போட ஓகே வாங்க கரெக்டாக அவனை கிடையாது சிந்தாம கொட்டணும் பேர் அப்படிங்க ப்ராப்பர்ட்டி எப்படி அவனுங்களை வாரமாக அது அப்படி விடு அது அப்படி விடு அது நேரத்தில் அப்படியே போட்டிருக்கோம்டா போட்டு அதை கொட்டு அவ்வளோ அவனுக்கு மிஞ்சினே இல்லை இப்படி 2 உடச்சடா அப்போ அதுக்கு அதுக்கு ஒரு வித்தியாசம் இதுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும்டா நீ சோறையும் சரியா 2 உடச்சி டேஸ்ட் உண்டாரி ம் பேப்பர் தூள் என்ன பேப்பர் தூள் பேப்பரையும் உப்பையும் தான் என்ன சமண்டா எப்படி அதோ ஒரு 2 தான் பிரிக்குது அளவு தெரியாடா கண்ணளவு தெரியால லூஸ் ஆனது
டிசி கலவை பார்த்து தராட்டி சொல்லு அண்ணளவுன்றது தான் இது பார்க்கலாம் பக்கெட்டுக்குள்ள தான் தெரியா எது அண்ணளவு வெளியில எரி கொஞ்சம் கூட பெப்பர் போதுமா நிறைய போட்டாச்சு அதை எடுத்து வாடா இறைச்சி எடுத்து போடுங்க ரெண்டும் ஈரோடு எல்லாமே வடிகட்டி தான் போடுவாங்க ஒன்றுக்கு நம்ம சாப்பிட முடியல இல்லைடா இல்லை இந்த ஈரோ இல்லைடா நல்லா ஈரோ இல்லைடா சரி வெயிலாப்பா பாரு புரிய ஓண்டா இறைச்சிலேருந்து ஒரு டேஸ்ட் வந்தேன் ஓகே உண்மையில் நாங்கள் சாப்பாட்டு பிளேட்டுக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் பெரிய படம் கொண்டு சொல்லி என்னடா வீடியோ மரத்தை கொண்டு அவதாரம் வாழ வேண்டாது அவதாரம் வாழ வேண்டாம் இது என்ன மழை வைக்காங்க தொங்கல்ல அந்த தண்டை ஓட்டி விடும் எப்படி நிறுத்தி எங்கிட்டு வா போடுறதுக்கா தொங்கல்கிட்ட ஓடியா மம்மி என் கையால் ஓண்டாப்பா இன்றைக்கு பெரிய ஒரு விருந்துடாப்பா உண்மையில் அம்மாவை பிறந்த நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்றோம் அதுதான் கஷ்டம் மகன் நான் உங்களுக்கு இது வைக்கிறேன் இவ்வளோ நாளா அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஒரு நாள் அந்த கஷ்டத்தை பார்த்தேனே என்னன்னு தெரியல என்னன்னு தெரியல அதான் பிரியா எல்லாம் எல்லாம் உண்டு அணிதா இன்னைக்கு ஒரு குடி ஓகே ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கோப்பை படி வா ம் காணாட்டி திரும்ப சாப்பிடும் கூட தான் உங்களோட கொஞ்சம் போட்டாச்சு வைக்கண்ணா இந்த வச்சு சரி சரி ஆரம்பிக்கலாமா அதுக்கு முதல்ல அந்த பாடல் படிப்பாங்க தெரியுமா அந்த அன்னம் பாலிக்கும் என்ன தில்லச்சிட்டம்பலம் அது தெரியுமா உங்களுக்கு ம் இது என்ன பாட்டா படிக்கிறது என்ன பாடுறா சாப்பிடுது பாட்டை கதை உண்மையிலே நாங்கள் சமைச்சது பெருமையாக சொல்லக்கூடாது நாங்கள் சாப்பிட்டு பார்த்தா சொல்லணும் பட்டி எது அப்படியே லெமனை புளிஞ்சு விட்டு சாப்பாடு சொல்லுது நீ ரைட் லெமன் எல்லாத்தையும் இறைச்சி சோஸ் ம் எல்லாத்தையும் எடுத்து இப்போ வந்து சிக்கன் கறியில் செய்வாங்க நாங்கள் அது மட்டும் செய்யலை எங்களுக்கு தாராளமான அளவுக்கு சிக்கன் வெஜ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் என்ன இதை இப்போ எங்கேயா வெளியில் போய் இந்த எவன் சாப்பிடா ம் இன்னும் படுக்க இருந்துக்கு பண்ணல் எடுத்துக்கலாம் குறை இல்லை அப்போ கடுவாஞ்சில் ஒரு படம் அடிக்கலாம் என் கையை கட்டி போட்டியாங்கடா அவனுக்கு ம் அவுட் ஆச்சு நல்லா இருக்கு கடை போடலாம் கடையில் அப்புறம் நல்லா இருக்கு ம் ம் இப்படி சாப்பாடு பா சொல்லி வேலை இல்லை நம்ம சைடில் சொல்லணும்னு சொன்னா அடி கோழி ம் அடிப்படியா வேறு ஸ்டைல் எவ்வளோ வேற லெவல் எங்களுக்கு தெரிஞ்சாது என்னடாப்பா எங்கள் ஏரியாவில் அப்படி தான் சொல்லுவாங்க அடி கோழி ம் நல்லா இருக்கு ம் பெரிய ஒரு நன்றியை வந்து சொல்லுவோம் நாங்கள் இப்படி ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் வீட்டில் இப்படி இது அரேஞ்ச் பண்ணி ஒன்றுமே இல்லை நீங்கள் பட்ஜெட்டுக்கு வந்து செலவழிச்சு சாமானெல்லாம் மட்டும் பண்ணியிருந்தாலும் நாங்கள் சமைச்சு சாப்பிடுது பெரிய ஒரு கும்பிட்டு போட்டு நன்றி சொல்லி இது போவோம் நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு சாங்ஸ் ஒன்று டெடிகேட் பண்ணுவேன் ஜீனிஸ் தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே அடிக்கடி பிறந்த வளரணும் எப்படி ம் வந்த மாதத்தில் ஒரு கவரம் சாப்பிடலாம் ஒரு தரமா நல்லதா ஒரு வீடியோ நான் போயிட்டு அமுக டுமுகள் அமால் டுமால் அமுக டுமுகள் அமால் டுமால் அமுக டுமுகள் அமால் டுமால்